வார விடுமுறையொட்டி சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தைக்கு வரத்து அதிகரித்ததால் மீன்களின் விலை குறைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிவர்மன். மீன்கள் வரத்து அதிகரித்து விலை குறைந்தாலும் வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் கூட்டம் இருக்கிறதா? சென்னை காசிமேடு மீன்பிடி விற்பனை சந்தையில் வழக்கத்தை விட இன்று கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் கடந்த 2 வாரங்களாகவே மீன் வரத்து அதிகமாக இருந்தாலும் மீன்களை வாங்க ஆள் இல்லாமல் மந்தமாகவே காணப்பட்டது. மீண்டும் வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்று எப்பொழுதுமே காசிமேடு மீன் சந்தையில் மீன்களை வாங்க மீன் பிரியர்கள் அதிக ஆர்வம் காட்டுவர். குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் வெளிப்பகுதிகளில் இருந்து இங்கே மீன்களை வாங்க அதிகமாக கூட்டம் கூடுவர். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாகவே மீன்கள் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் கலையிழந்து காணப்பட்டது. எப்பொழுதுமே திருவிழா போன்று கூட்டம் அலைமோதும் காசிமேட்டில் கடந்த வாரங்களில் கூட்டம் இல்லாமல் மீன்களை வாங்க ஆள் இல்லாமல் மீனவர்கள் மிகவும் ஏமாற்றத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த புரட்டாசி வாரங்கள் 2 வாரங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று அதிகாலை முதலே காசிமேட்டு கூட்டம் களை கட்டியது. மேலும் மீன் பிரியர்கள், மீன் விற்பனையாளர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள் என அதிக அளவில் கூட்டம் இங்கே களை கட்டியுள்ளது. குறிப்பாக மீன்களில் வஞ்சிர மீன் என்பது அதிக அளவில் விற்பனை செய்யப்படும் மீன் வகையாக ஒன்று. மேலும் வஞ்சிர மீனின் விலையானது 1000 ரூபாய்க்கு மேலாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீன் வரத்து அதிகமாக வந்துள்ள நிலையில் தற்பொழுது வஞ்சிர மீன் விலை 700 ரூபாய் குறைந்துள்ளது. மற்ற மீன்களின் விலையானது 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய் என மீன்களின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் மீன்களை உண்பதற்கு அதிக ஆர்வம் காட்டாத இருப்பதனால் மீன் வரத்து அதிகமாக இருந்த நிலையில் மீன் விலையானது குறைவாக விற்பனை செய்யப்பட்டாலும் தற்பொழுது இன்று இந்த வாரம் மீன் பிரியர்கள் அதிக அளவில் காசிமேட்டில் குவிந்துள்ளதால் மீன்களின் விலையானது வீழ்ச்சி அடைந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.